Very good morning, my dear friends. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6 tips. பேரண்டிங் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்றாங்க, பேரண்டிங்ன்ற பேர்ல பெற்றோர்கள் செய்யும் தவறுகள். என்னடா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தா திடீர்னு தமிழுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? தமிழ் இங்கிலீஷும் கலந்து தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தாங்க. நம்பர் 1, ஓவர் ப்ரொடெக்டிங் பேரண்டிங். நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, ஏன் வரல, 6 மணிக்கு வர வேண்டியதுனே, வரவே இல்லையே, அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஒர்க் முடிச்சியா, இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கணுமே, இதை எழுதி முடிச்சியா, எப்படிங்க? இது ஒன்று. நெக்ஸ்ட், ஸ்க்ரீன் பேபி சிட்டிங், ஹேண்டிங் கேஜெட்ஸ். அதாவது மொபைலை கொடுத்துறது அவங்கள்ட்ட. யாராவது வந்தாங்கன்னா, தம்பி நீ மொபைலை பாரு, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். உன்னை பார்த்து தான்ப்பா புரிஞ்சுப்பான்பா உங்க பையன் உங்க பொண்ணு. நீங்க எப்படி தாத்தாட்ட பேசுறீங்க, நீங்க எப்படி மாமாட்ட பேசுறீங்க, நீங்க எப்படி உங்க மனைவி அதாவது அவங்க அம்மா கிட்ட பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, இதுதான் முக்கியம். கம்பேரிசன் கல்ச்சர். 3வது, அந்த வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பார், நீ என்னத்தை படிக்கிற, அந்த வீட்டு பொண்ணு எப்படி படிக்கிறா பார், நீ என்னத்தை படிக்கிற, உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிற. இந்த கம்பேரிசன் கல்ச்சர் கூடாது. 4வது, லேக் ஆஃப் எமோஷனல் டைம். நீங்க கொஞ்சமாவது பசங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறதுக்காகவே ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா முக்குன்னு முக்கிட்டு அதை ஷார்ட்ஸ் எடுத்து அப்படியே கும்பலாக தான் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி போடுறது, அது கிடையாது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய அவங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அப்படி உங்களுடைய டைமிங், உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பசங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அது நன்றாக இருக்கும். அடுத்து, ரிவார்ட் அடிக்ஷன். இந்த பெற்றோர்கள் பாராட்டுன்றதே மறந்தாச்சு. பாராட்டுங்கய்யா, பாராட்டுங்க, காசா பணமா, வெற்றியோ தோல்வியோ பாராட்டி தொலைங்க. அந்த பாராட்டத்துக்காக தான் ஏங்குறாங்க குழந்தைங்க எல்லாம். அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே என்னுடைய மாணவர்கள்ட்ட, தோல்வியை பற்றிலாம் கவலைப்படாத, நீ உள்ளார கலந்துக்கிட்டல, களத்துக்கு வந்தாலே நீ வெற்றி தான்யா, பின்னாடி ஒரு நாள் வரும் பார் மாபெரும் வெற்றி, கண்டிப்பாக கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவேன். 6வது, நோ பவுண்டரிஸ். இந்த பெற்றோர்கள் குழந்தைகள், என் பையன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, இது என்னமோ ரொம்ப பெருமையா. எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. அந்த பவுண்டரிஸை தாண்டிடாதீங்க. அந்த பவுண்டரிஸ்லேருந்து நீங்கள் தாண்டிடாதீங்க. வரப்போகிற காலம் மிக கடுமையாக இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக பேரண்டிங் அப்படின்றது உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் us connected by subscribing Arise Robi and don't forget to click on the bell icon. Thank you.